ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாம். அது என்னன்றதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் எடுத்து பார்த்துடலாம். பாக்ஸ் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், வெளியில் எடுத்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுற ஒரு ட்ரிம்மர். லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஐப்ரோ ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு கையில் கால் இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ வெளியே எடுத்து பார்த்துடலாம். பேட்டரியில் ஒர்க் பண்ணுறது இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இது வெளியே எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஒரு ஃபிட்டிங். அதே மாதிரி இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது எலக்ட்ரிக் கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரஷ், நம்ம ஹேர் எல்லாம் இருந்துச்சுன்னா அது இது வச்சு தான் அந்த நம்ம இது ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்களா, யூஸ் பண்ணும்போது ஹேர் எல்லாம் இதில் தான் நம்ம உள்ளேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும். கையெல்லாம் வைக்கக்கூடாது, வேறு எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், வெளியில் எடுத்தாச்சு. இது க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது தான் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு ட்ரிம்மர் தான் இதுலேயும் ஃபிட் பண்ணிக்கிறீங்க. பாருங்கள், இது ட்ரிம்மர் தான். இதுதான் பட்டன். இது ஆன் பண்ணிங்கன்னா இது ரோல் ஆகும். நமக்கு எந்த இடத்துல ஹேர் இருக்கோ அது ரிமூவ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டு வச்சுருங்க. இது வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி தனியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம இதையை ஃபிட் பண்ணிக்கணும். இது ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி பாடியில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையை இதில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இது ஃபிட் பண்ணியாச்சு. இது ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒர்க் பண்ணுது. பாருங்கள், பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக வேண்டாம், காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், நேரத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாம். வீட்டிலே இருந்து ஐப்ரோஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுதான் சார்ஜ் பண்ணுற ஒயர். இது சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படி சார்ஜ் பண்ணணுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோலில் இந்த சார்ஜரை நீங்கள் அந்த பின்னை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக சார்ஜ் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.